குழந்தை விளையாட போயிருக்கிறாங்க. விளையாட போன இடத்துல அவங்க பெரியவர் வந்து ஒரு பெரியவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னு தெரியாம நாங்கள் போய் கூப்பிட்டு கேட்டதோடனே எதுவுமே சொல்லவே இல்லை. சாயங்காலம் நைட்டு வந்து பாப்பா உச்சா போறான்னு எடுத்து போனதுக்கப்புறம் அந்த உச்சா போற இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கிறான். இப்போ உடனடியாக போய் நடவடிக்கை எடுக்காங்க. காலையிலேருந்து இதெல்லாம் சொல்லி வச்சு இன்னும் அமைச்சரமா இன்னும் வராங்க. இதெல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைங்க நடந்தாலும் இதை விட்டுருவாங்களா? காலையில உட்காந்துட்டு இருக்கிறாங்களா? காவல்துறை என்ன சொல்றாங்க? காவல்துறை வரையும் வந்து என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு. எங்களுக்கு தேவை ஒண்ணு வெளியில விடுங்க, இல்லையா உடனடியாக தூக்கு தண்டனை கொடுங்க. இல்லைன்னா இதுவரையும் நாங்கள் மறியல் சார எதுவுமே இது பண்ண மாட்டோம். மறியல் பண்ணிட்டே தான் இருப்போம். நீதி கிடைக்கிற வரையும் மறியல் பண்ணிட்டே தான் இருப்போம். அமைச்சரம்மா இதுக்கு மெயினாக வந்தே ஆகணும். ஓட்டு கேட்கற வரையும் வந்தாங்க. இப்போ எங்க போயிட்டாங்க? காலையிலேருந்து நாய் தர மாதிரி பட்டுட்டு இருக்கிறோம். கஷ்டப்பட்டு நாய் தர மாதிரி கட்டிட்டு எங்க பிள்ளைங்க ஏன் அவங்க வீட்டு பிள்ளைங்கலாம் விட்டுருவாங்களா? ஆளுங்கட்சி சார்ந்தவங்க யாராவது உங்ககிட்ட பேசினாங்களா? ஆளுங்கட்சி சார்ந்தவங்க யாராவது உங்ககிட்ட யாருமே எதுவும் பேசுறீங்க? இல்ல வேற ஏதாவது அரசியல் கட்சி உங்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி இருக்கிறாங்களா? ஒத்துழைப்பு யாரும் கிடையாது. எங்களோட இந்த அண்ணனுங்க தம்பிங்க இவங்க எல்லாமே இப்போ ஒத்துழைப்பு. நாங்கள் நீதி கேட்டு போராடுறோம். எங்களுக்கு உடனடியா நண்பர்களே, அண்ணனுங்க, தம்பிங்க, ஓனர்ஸ் எல்லாருமே வந்துருக்கிறோம். நண்பர்கள் இவங்க கேட்டுதான் இப்போ போராடிட்டு நீதி கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ என்னன்னா அமைச்சரமா இன்னும் வரல. காலையிலேருந்து இன்னும் வராங்க. இங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு அவங்க வீட்டு பிள்ளைக்கு வந்திருந்தா வந்துருவாங்க. சப்போர்ட் எதுவுமே இல்ல. ஒண்ணுமே சப்போர்ட் எதுவுமே இல்ல. பச்சையா சொல்ல போனா காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் இல்ல. பிள்ளை யார் ரோட்ல போய் இப்படி தடவை போனா கூட விட்டுட்டு போயிருவாங்க. இப்ப அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதா ஆச்சு? நான் ஒரே ஒரு அதான் கேட்கறேன். ஒரு அமைச்சரமாங்கிறாங்க, எல்லாரும் வந்துருக்கணும்ல, ஏன் வரல? ரோட்ல எந்த பிள்ளைய விட்டு போனாலும் விட்டுட்டு போயிருவாங்களா? அமைச்சர் உட்காந்து சும்மாவா பதவியில? சட்டம் ஒழுங்குங்கிறாங்க. சட்டத்தை செய்யறாங்களா? சட்டம் நான் நன்மை செய்யறேங்கிறேன். அதே கரெக்டா செய்யறாங்களா? செய்யறவன மேல கேஸ் போடுவாங்களா, அடிப்பாங்களா? அது என்ன நியாயம்? ஒரே வார்த்தை சொல்லிட்டு உடனடியாக எனக்கு நீதி கிடைக்கணும். இப்ப அவனை வெளியில விடணும். உடனடியாக தூக்கு தண்டனை வேணும். இதுக்கு உண்டான யாரா அமைச்சர் வரணும், சிஎம் எல்லாமே பேசணும். இதுதான் எங்களால முடியாது. நான் சொல்றது இன்னைக்கெல்லாம் முடிவு வந்தே ஆகணும். இல்லைன்னா இன்னும் போராட்டம் பண்ணுவோம். நைட்டு வரைக்கும் போராட்டம் பண்ணுவோம். செத்தாலும் பரவாயில்ல, இதுக்கு போராட்டம் பண்ணுவோம். அடிச்சு ஏத்தனாலும் சரி. எங்க பேர் மேல கேஸ் டுவான் மேல எப்படி என்ன டுவான் எல்லா கேஸ் போட்டாலும் நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு குமராபாளையத்தில் 11 மணிக்கு ஒரு பொண்ணு, 12 மணிக்கு ஏன் பொண்ணு இப்படி வருஷம் நடந்து போச்சுன்னா நாளைக்கு ஏன் பொண்ணு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குழந்தைங்களா பெத்து வர்றதுக்கு அது பேசாம அபேஸ் பண்ணிட்டு போயிடலாமா? லேடிஸ் எல்லாமே இவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்களா? காவல்துறை அமைச்சர் எல்லாமே நல்லா இருப்பாங்களா? பெண்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? சட்டத்தை இன்னும் கடுமையா பார்க்க மாட்டேங்கிறாங்க. சட்டத்தை இன்னும் கடுமையா ஒழுங்கா செய்யணும். நியாயம் கிடைக்காம போக மாட்டோம்.